இந்திரனிடம் பதில் கூறினார். திதி இந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஸ்ரீ கணேசர் திதிக்கு உண்மையை எடுத்து கூறினார். தேவாந்தக் மற்றும் நராந்தக் பகவான் சிவனிடம் வரத்தை பெற்றார்கள். சுக்ராச்சாரியார் திதியை சிவ ஆராதனை செய்யும்படி அறிவுரை கூறினார். இந்திரன் அசுரர்களை தண்டிக்க நிச்சயித்தார். ஸ்ரீ கணேசரிடம் விளையாட்டில் தோற்று போன தேவி பார்வதி ஆத்திரமடைந்தாள். தேவி அதிதி தன் பக்திக்கு நேர்ந்த சோதனையை கண்டு யாக குண்டத்தின் அருகே அமர்ந்து மூச்சடக்கி தியாகம் செய்தாள். அதை கண்டதும் கவலை உற்ற கஷ்யபர் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது கூறினார். கருணை புரியுங்கள் மூலப்பொருளே, கருணை புரியுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, கருணை புரியுங்கள், கருணை புரியுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் திருவிளையாடலை பற்றி தெரியாதா? நீங்கள் அவரின் பரம பக்தி என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் உங்கள் துக்கத்தை ஒரு கணத்தில் தீர்த்து விடுவார். தேவி அதிதி, தேவி அதிதி, தேவி அதிதி, நான் கேட்ட குரல் உனக்கு கேட்டதா? தேவி அதிதி, இப்பொழுது நான் முகக்கட் குரலை கேட்டேன். என் உயிரை காக்க. இல்லை 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 தேவி அதிதி, கஷ்யபர் எப்பொழுதும் சத்தியத்தை மீறவே மாட்டார். என்னை மன்னியுங்கள் சுவாமி. மொஹத்கட் என்னை விட்டு சென்றதனால் நான் குழம்பி விட்டேன். தாங்கள் அழைத்த போது நான் அப்படி கூறிவிட்டேன். நான் அப்படி எண்ணியதே பாவம். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உன் மனதை உணர முடிகிறது. முகட்கட் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒருவேளை முகட்கட்டின் குரலை கேட்டது என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர் ஒருபோதும் அதிர்ச்சி அடையக்கூடாது. மொஹத்கட், மகனே மொஹத்கட், நீ வந்து விட்டாயா மகனே? எங்கே இருக்கிறாய் மகனே முகட்கட்? எங்கே இருக்கிறாய் நீ? எங்கே இருக்கிறாய் நீ? அங்கில்லை தாயே, இங்கு. இங்கா? இங்கென்றால் எங்கு? இங்கே தாயே, உங்கள் அருகே. மொஹத்கட், வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. நீ எங்கே மறைந்தாய் மகனே? உனக்கு உன் தாயின் நினைவு வரவே இல்லையா? தேவி அதிதி, நம் மகன் நம் அன்பான அழைப்பை கேட்டு திரும்பி வந்து விட்டான். பழையவற்றை மறந்துவிடு. எப்படி மறப்பது சுவாமி? நீ எனக்கு கூறு, நீ எங்கு சென்றாய் மகனே? உனக்கு பசிக்கும் அல்லவா? தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணைப்படி தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் வரதானம் கிடைக்கும் வரை நான் மறைந்திருப்பது அவசியமாகிவிட்டது. மகனே முகட்கட், நராந்தக்கும் தேவாந்தக்கும் சிவன் கருணை பெற்று விட்டார்களா? ஆம் தந்தையே, மகாதேவன் சிவன் அவர்கள் இருவருக்கும் வரத்தை அளித்து விட்டார். நான் தங்களுக்கு சேவை செய்ய வந்துவிட்டேன். இங்கு தங்கள் இருவருக்கும் சேவை செய்யும் வரை அவர்கள் இருவருக்கும் அழிவு காலம் வராது. தாயே, எனக்கு பசிக்கிறதா என்று கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது உண்மையிலேயே எனக்கு மிகவும் பசிக்கிறது. தேவி அதிதி, இப்பொழுது உன் கவலையை விட்டுவிடு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் உன் தவறுக்கு மன்னிப்பு கேள். மகன் முகட்கட்டிற்கு உணவை சீக்கிரம் கொடு. தருகிறேன் சுவாமி. மூலப்பொருளே, தாங்கள் அகிலத்திற்கே வரமளிப்பவர். மொஹத்கட் என்னை விட்டு பிரிந்ததனால் கவலையுற்ற நான் தெரியாமல் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். என் மீது உங்கள் கருணை எப்பொழுதுமே இருக்கட்டும். தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தங்களின் மனநிலையை பற்றி மிக நன்றாகவே அறிவார். இப்பொழுது தாங்கள் எனக்கு உணவளிப்பதை பற்றி சற்று சிந்தியுங்கள் தாயே. இதோ தருகிறேன் மகனே. வரம் பெற்ற தேவாந்தக் நராந்தக் வரத்தின் மூலம் பெற்ற சக்தியை வைத்து அசுர சேனையை வரவழைத்து சொர்க்கத்தை கைப்பற்றி ஆக்கிரமியுங்கள். அந்த துஷ்டன் இந்திரனை கையோடு அழைத்து வந்து என் காலடியில் தள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. வரத்தின் சக்திகளே எழுந்தருளுங்கள்.
விசாலமான அசுர சேனைகளே, வெளிவாருங்கள். அசுர அரசர்கள் தேவாந்தக், நராந்தக் மற்றும் அசுர மாதா திதிக்கு, அசுர மாதா திதிக்கு. அசுர வீரர்களே, வரம் பெற்ற மகா பராக்கிரமசாலியான அசுர அரசன் தேவாந்தக் நராந்தக்கின் விருப்பத்தில் மட்டும்தான் இப்பொழுது நீங்கள் பாதாளத்திலிருந்து வெளிவரும் பாக்கியத்தை பெற்றீர்கள். அசுர மாதா திதிக்கு, அசுர மாதா திதிக்கு. தாங்கள் தங்கள் அனைத்து சக்தியையும் சொர்க்கத்தை கைப்பற்றும் போரில் பயன்படுத்த வேண்டும். அசுர வீரர்களே, சொர்க்காதிபதி இந்திரனையும் மற்ற தேவர்களையும் அழித்துவிட்டு மீண்டும் ஒருமுறை அவர்கள் வரும் காலத்தில் சொர்க்கத்தை ஏறிட்டும் பார்க்க முடியாத அளவுக்கு செய்ய வேண்டும். சொர்க்கம் உங்களுடையது, வீரர்களுடையது. செல்லுங்கள் அசுர வீரர்களே, சொர்க்கத்தை கைப்பற்றுங்கள். செல்லுங்கள். நராந்தக், ஆணையிடுங்கள் அசுரமாதா. சொர்க்கத்தை வென்ற பிறகு இதே அசுர சேனையை உபயோகப்படுத்தி அனைத்து பூலோகத்திலும் அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். என்று பூலோகத்தில் துஷ்ட தெய்வங்களின் தபம், ஜபம், பூஜை, ஆராதனை, யாகம் இல்லாமல் முடிக்கிறீர்களோ அன்று முதல் உங்களை யாராலும் அழிக்க முடியாது. அது எப்படி அசுரமாதா? துஷ்ட தெய்வங்களின் சக்தி அனைவருக்கும் ஜபம், தபம், பூஜை, பாடல், ஆராதனை மற்றும் யாகம் செய்வதன் மூலம் கிடைக்கிறது. நீங்கள் உங்கள் வரத்தின் சக்தி மூலம் சராசரத்தில் பூஜை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் சக்திக்கு யாராலுமே ஆபத்து வராது. அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. அசுர வீரர்களே, சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள். அசுர அரசர்கள் தேவாந்தக், நராந்தக் மற்றும் அசுர மாதா திதிக்கு. கந்தர்வர்கள், கிண்ணரர், வித்யாதர், 8 திசையில் இருக்கும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சேனைகளோடு பவன்தேவ் இன்னும் திரும்ப வரவில்லையே ஏன்? வணங்குகிறேன் தேவராஜா. தங்களின் ஆணையை ஏற்றுக்கொண்டு கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் மற்றும் 8 திசையை சேர்ந்த சேனைகளும் நம் உதவிக்காக வந்துள்ளனர். இப்போது நமது வெற்றி நிச்சயமாகிவிட்டது. தங்களுக்கு தெரியாது பவன்தேவா, இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவது நாம் தேவர்களுக்கு எவ்வளவு அவசியம் என்று. தேவர்கள் இந்த வெற்றிக்கு பிறகு தனது அனைத்து புகழையும் முழுமையாக அடைவார்கள். இந்த வெற்றிக்கு பின் சராசரத்தில் எந்த ஒரு உயிரும் தன் தவத்தின் மூலம் சொர்க்கத்தை அடைய நினைக்கவே மாட்டார்கள். அமைதியாக இரு தேவராஜா இந்திரா. உன்னுடைய அகங்காரத்தால் அகிலத்திலேயே மிக உயர்ந்த சுபசக்திகளை நீ அவமானப்படுத்தப் போகிறாய். அதன் விளைவு நன்றாக இருக்காது தேவராஜா. எந்த விளைவும் என்னை ஒன்றும் செய்யாது. யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றே தீர்வேன் தேவகுரு. எப்படியாவது இந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றே தீருவேன். பகவான் சிவனின் வரத்தின் மூலம் தேவாந்தக்கையும் நராந்தக்கையும் நீ வெற்றி கொள்வது முடியாத காரியம் தேவராஜா இந்திரா. இது நன்மையும் அல்ல. அதனால் கூறுகிறேன், அசுரசேனையிடம் அவமானப்படுவதற்கு முன்னால் தாங்கள் அனைவரும் இங்கிருந்து மறைந்து விடுங்கள். வீரத்தை எதிர்கொள்வது உங்களை போன்ற முனிவர்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் வீரத்தை வெளிக்காட்ட யுத்தத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நீ பயங்கர தவறு செய்யப் போகிறாய் தேவராஜா. இந்த தவறின் மூலம் நீ தேவசேனையின் அநேக வீரர்களை அநியாயமாக பலியிடப் போகிறாய். அதனால் தான் கூறுகிறேன், அப்பாவி வீரர்கள் மடிய வேண்டிய அவசியமில்லை. நான் கூறுவதை கேள். அக்னி தேவா, கூறுங்கள் தேவராஜா. நான் கூறியதை நீங்கள் தேவகுருவிடம் கூறவில்லையா? நீ கூறிய உத்தரவை நான் கேள்விப்பட்டேன். இருந்தும் அறிவுரை கூறுவது என் கடமை அல்லவா? எந்த ஒரு வகையிலும்
இந்த யுத்தத்தில் என்னால் உனக்கு உதவ முடியாது. தேவகுரு, தாங்கள் சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனின் ஆணையை எண்ணத்தை அவமானப்படுத்தி பயங்கர தவறு செய்கிறீர்கள். நான் உன் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை தேவராஜா இந்திரா. எந்த காரியம் என் விருப்பமில்லாமல் நடக்கிறதோ அதற்கு நான் ஒருபோதும் உதவ மாட்டேன். இந்த நிலைமையில் சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரன் தன் குருவை பற்றி யோசிக்க வேண்டி வரும். இதுதான் உன் முடிவென்றால் அதையே நீ செய்துவிடு தேவராஜா. தேவரிஷி பதவியை விட்டு நீ விலக்க வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன். விதியின் வினைப்பயன் அதுதான் என்றால் அதை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன். நீயே என்னை வேண்டாம் என்று கூறும் பொழுது நான் இருப்பது எனக்கு மரியாதை இல்லை. நான் சென்று வருகிறேன் தேவராஜா. எவன் ஒருவன் தன் குருவை அவமானப்படுத்துகிறானோ அவன் சங்கடத்தில் இருந்து மீள்வது முடியாத காரியம்தான். நீ வேண்டுமென்றால் சிஷ்யனின் கடமையை மறந்திருக்கலாம். இருந்தும் நான் குருவின் கடமை என்ன என்பதை மிக நன்றாக அறிவேன். நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் உனக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நம. அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு, அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு, சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனுக்கு, சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனுக்கு, அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு. தேவாந்தக் நராந்தக் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் பாதாளத்திற்கு சென்று விடுங்கள். உங்கள் மூடத்தனத்தை வெளிக்காட்டாதீர்கள். சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் தேவர்களும் மானிடர்களும் உங்களை அழிப்பதற்கு முன் நீங்களாகவே இங்கிருந்து சென்று விடுங்கள். மூடனே இந்திரா, உனக்கு தெரியாதா? இந்த தேவாந்தக்கும் நராந்தக்கும் தேவர்களை அழிக்கத்தான் ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறோம். நீ என்ன செய்வாய் இந்திரா? எங்களை எதிர்த்து போரிட மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் மற்றும் 3 தேவிகளான லட்சுமி, சரஸ்வதி, பார்வதியினாலேயே எதுவும் செய்ய முடியாது. உங்களால் அது முடியாது. இப்பொழுது நீங்கள் தேவராஜன் இந்திரனின் வீரத்தை பாருங்கள். இன்று என் கையால் நீங்கள் மரணமடைய போகிறீர்கள். இந்த அகிலமே அதை பார்த்து வியக்கப் போகிறது. மூடனைப் போல் எங்களிடம் பேசாதே மடையா இந்திரா. நாங்கள் அசுரனாக இருந்தாலும் அறிவில் உன்னை விட உயர்ந்தவர்கள். எங்களிடம் போரிட்டு உன் உயிரை மாட்டுக் கொள்ளாமல் உன் உயிரை காப்பாற்ற எண்ணினால் மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. தேவர்களே, சொர்க்கத்தை அடைய எண்ணும் இவர்களின் எண்ணத்தை தூள் தூளாக்குங்கள். தேவர்களே, சொர்க்கத்தை அடைய எண்ணும் இவர்களின் எண்ணத்தை தூள் தூளாக்குங்கள். தேவர்களே, தாக்குங்கள், தாக்குங்கள். இப்பொழுது வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி உங்கள் இருவருக்கும் நான் முடிவு கட்டுகிறேன். வஜ்ரா, வந்துவிடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நாகாசுரனே வெளிவா! தேவர்களை மறைந்து விடுங்கள். அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு! அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு! அசுர அரசர்கள் தேவாந்தக் நராந்தக்கிற்கு! சகோதரா தேவாந்தக், நம்முன் நிற்க பயந்து தேவர்கள் ஓடிவிட்டார்கள். இனி சொர்க்கத்தில் உன் அதிகாரம்தான். இனி நான் பூலோகத்திற்கு சென்று அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தப் போகிறேன். நான் இப்பொழுதே பூலோகத்திற்கு சென்று வருகிறேன். சகோதரா நராந்தக், நானும் உன்னோடு பூலோகத்திற்கு வருகிறேன். வேண்டாம் சகோதரா, நீ வரவேண்டிய அவசியம் இருக்காது. அன்பு இதயத்தோடு வாழும் பூலோகவாசிகள் என் பெயரை கேட்டாலே அதிர்ந்து விடுவார்கள். சகோதரா நராந்தக், அசுர மாதாவிடம் கூறுங்கள், நாம் சொர்க்கலோகத்தை கைப்பற்றி விட்டோம் என்று. அவசியம். பூலோகத்தை கைப்பற்றியதும் எனக்கு செய்தி அனுப்புங்கள். அவசியம் அனுப்புகிறேன். பாருங்கள் வீரர்களே, பூலோகத்தை நோக்கி செல்லுவோம். கஜானனா, எனக்கு தெரியும் கஜானனா, நீ அமைதியா இருப்பதே கடினம். அப்படி நீ அமைதியாக இருந்தால் எங்காவது மறைந்து விடுவாய். சமயத்தில் அருகில் இருந்தாலே தென்பட மாட்டாய். இப்பொழுது என்னிடம் வந்துவிடு. நான் உன்னிடம் முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். கேளுங்கள் அண்ணா, உங்களுக்கு பதில் கிடைக்கும். முதலில் முன்னே வா ஏகதந்தா, அப்பொழுது கேட்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் சண்முகாய நம. அண்ணா, உங்கள் கேள்விக்கு பதில் கூறுவதற்காக உங்கள் மயில் ஸ்ரீசைலத்திலிருந்து இங்கேயே வந்துவிட்டது. வணங்குகிறேன் சுவாமி குமார கார்த்திகேயா. மயூரரே, நான் மயூரேஸ்வரன் கணேசன் அல்ல. அதனால் தான் தாங்கள் என்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கிறீர்களா? ஓம் கௌரி புத்ராய நம, ஓம் மகா கணேசாய நம. ஸ்ரீ கணேசா, நான் சுவாமி குமாரன் கார்த்திகேயனுக்கு மகரிஷியிடம் இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி அது மயூரரே? அதே பதில் தான் அண்ணா. தங்கள் மனதில் எழுந்துள்ள கேள்வியின் பதில். தாங்கள் என்னிடம் கேட்க வந்தீர்கள் அல்லவா? ஸ்ரீசைல ஆசிரமத்தில் இருக்கும் மகரிஷி அகத்தியருக்கு உங்கள் நினைவு இருக்கிறதோ இல்லையோ? அவர் உங்களை அழைக்காமல் தாங்கள் அங்கு செல்ல முடியாது அல்லவா? என் மனதில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? சுவாமி, கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் கூட மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசரை போல ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் தானே. அனைவரின் ரகசியமும் அறிவார். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணமும் எனக்கு தெரியும் மயூரரே. தாங்கள் இப்பொழுது யோசிப்பது இதைதானே? இரு சகோதரர்களையும் தனித்தனியாக பிரிப்பது உசிதம் தானா என்றுதானே? உங்களது சுவாமி ஸ்ரீசைலத்திற்கு வந்துவிட்டால் என் மனது துக்கப்படும் என்றுதானே தாங்கள் இப்பொழுது அதைதானே யோசித்தீர்கள்? கஜானனா, மயூரர் மட்டுமல்ல, நானும் அதைத்தான் இப்பொழுது யோசிக்கிறேன். இருந்தும் குருதேவரின் ஆணைப்படி நடக்க வேண்டும் அல்லவா? சீக்கிரம் வாருங்கள் சுவாமி, நான் ஆசிரமத்திற்கு கொண்டு செல்கிறேன். தாங்கள் நீண்ட காலம் இங்கே தங்கிவிட்டதால் குருதேவர் தங்களுக்காக காத்திருக்கிறார். குமாரன் அண்ணா, மயூரர் தன் கடமையை செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறார். அவர் பேச்சை மறுக்காதீர்கள். எனக்கு புரியவில்லை கஜானனா. தாயிடத்தும் தந்தையிடத்தும் அனுமதி பெறாமலேயே இங்கிருந்து செல்வது உசிதம் அல்லவே அண்ணா? அதை பற்றி தாங்கள் என்னிடம் கேட்க வந்தால் நான் என்ன கூறுவது அண்ணா? மயூரரே, தாங்கள் புறப்படுங்கள். ஸ்ரீசைலத்திற்கு சென்றதும் என்னை பற்றி குருதேவரிடம் கூறுங்கள். நான் தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி பெற்று குருதேவருக்கு சேவை செய்ய வந்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. வாங்கள் தியான மண்டபத்திற்கு செல்லலாம்.
பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது தாயே, அனர்த்தம். பகவான் சிவனிடம் பாதாளவாசி அசுரர்கள் தேவாந்தக்கும் நராந்தக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். அந்த 2 பேரும் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வந்து ஓம் நம சிவாய. ஓம் மாத்ரு தேவாய நமஹ. மகா கணேசரின் அவதாரமான கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, எங்களுக்கு தேவாந்தக் நராந்தக்கின் அட்டகாசத்திலிருந்து விடுதலை தாருங்கள். எங்களுக்கு கருணை காட்டுங்கள் முதல் பூஜை ஸ்ரீ கணேசா. தேவராஜா, தாங்கள் என் மதிப்புக்குரிய தந்தையிடம் சரணடைந்து விட்டீர்கள். எதை வேண்டுவதாக இருந்தாலும் அவரிடம் கேளுங்கள். நான் என் தந்தை சொல்லை தட்டாத மகன்தான். சிவபுத்திரா குமார கார்த்திகேயா, தாங்கள் தேவர்களின் சேனாதிபதி. பகவான் சிவனின் வரத்தின் மூலம் துஷ்ட அசுர தேவர்களை தோற்கடித்து விட்டார்கள். இந்த தோல்வி தேவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தானே? இல்லை தேவராஜா, எந்த அசுரனும் வெற்றி பெறவும் இல்லை, தேவர்கள் தோற்கவும் இல்லை. தாங்கள் கூறுவது என்ன குமாரா கார்த்திகேயா? நான் கூறுவது உண்மைதான் தேவராஜா. அசுரர்கள் புரியும் தவம், ஜபம், ஆராதனை தான் வெற்றி பெறுகிறது. எப்பொழுதும் தேவர்களின் தீய எண்ணம் தோற்பதே இல்லை. தங்கள் அகங்காரத்தில் தாங்கள் மகா மும்மூர்த்திகளை, தங்கள் குருதேவரை, சராசரத்தின் சுப சக்திகளை எப்படி அவமானப்படுத்தினீர்கள்? அதன் விளைவை பார்த்தீர்கள் அல்லவா? உங்கள் எண்ணம் நிறைவேறாத பொழுது தேவாதி தேவ ஸ்ரீ மகாதேவனிடம் சரணடைகிறீர்கள். அசுரர்களோடு யுத்தம் புரிவதற்கு முன் தாங்கள் யுத்தத்தின் சங்கொலியை கைலாயத்திற்கு கேட்கும்படி செய்தீர்களே. இத்தனை நடந்த பிறகு தாங்கள் கைலாயத்திற்கு வரும் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? தேவி பார்வதி, இப்பொழுது தேவராஜன் நம்மிடம் பிரார்த்தனை செய்வதற்காக வரவில்லை, நம்மிடம் கேட்க வந்திருக்கிறார். இப்பொழுது நான் தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் வரம் கொடுத்திருப்பதால் அசுரர்களால் தங்களுக்கு ஆபத்து வராதா என்று. மகாதேவா, நான் என் துன்பம் தீர தங்களிடம் சரணடைய வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் எம்பெருமானே, தேவாந்தக்குக்கும் நராந்தக்குக்கும் அவர்களின் தவத்தின் பலனை தான் தாங்கள் தந்திருக்கிறீர்கள். அதனால் தாங்களே. தேவராஜா, சராசரத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்யும் நன்மை தீமைக்கேற்ப பலன் கிடைக்க வேண்டும். சொர்க்கத்தின் சுகத்தில் மதிமயங்கி தாங்களும் மற்ற தேவர்களும் நித்திய கர்மங்களையும் தவத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டீர்கள். சுபாவமே மாறிவிட்டது. இருந்தும் மகாதேவா, உங்கள் மதிப்பிற்குரிய குருவை அவமானப்படுத்தி உங்களது துன்பத்தை நீங்களே தேடிக்கொண்டீர்கள். உங்களது சுயநலத்தின் காரணமாக தாங்கள் எப்பொழுதும் தவம் புரிபவர்களை சந்தேகத்தோடு பார்க்கிறீர்கள். யாரை பார்த்தாலும் தங்கள் மனதில் நல்ல எண்ணமே தோன்றவில்லை. மன்னியுங்கள் தேவாதி தேவா, நான் செய்தது தவறுதான். தேவராஜா, இப்பொழுது தாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையை தங்களால் பெற முடியவில்லை அல்லவா? தாங்கள் தங்கள் தாய் தந்தை தேவி அதித்தி, கஷ்யப ரிஷியிடம் சென்று சரணடையுங்கள். அவர்கள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்கள். அவர்களின் உதவியினால் உங்களின் சங்கடங்கள் முடிவு பெறும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். தேவராஜா, தங்களின் எண்ணத்தை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் நிறைவேற்றுவார். நான் இல்லை, நான் உங்கள் நன்மைக்காகத்தான் இதை கூறுகிறேன். என்ன ஆயிற்று குமாரா? ஏன் கவலையோடு காணப்படுகிறாய்? கஜானனோடு விளையாடும் பொழுது மீண்டும் விவாதமா? என்ன ஆயிற்று கஜானனா? தாங்கள் இருவரிடம் ஏன் இந்த மௌனம்? தந்தையே, அண்ணன் கார்த்திகேயன் என்னை தனியே விட்டுவிட்டு ஸ்ரீசைலத்திற்கு செல்ல விரும்புகிறார். இவருக்கு மகரிஷி அகத்தியரின் அழைப்பும் வந்துவிட்டது. இல்லை இல்லை, நான் மீண்டும் குமாரனை ஸ்ரீசைலத்துக்கு அனுப்ப போவதில்லை. குமார கார்த்திகேயா, நீ எங்களோடு இங்கேயே இரு. தாயே, நான் குருதேவரின் ஆணையை மீறுவது சரியாகுமா? ஒருபோதும் கூடாது தேவி பார்வதி. மகரிஷி அகத்தியர் கார்த்திகேயனை என் ஆணைப்படி ஸ்ரீ சைலத்திலிருந்து இங்கு அனுப்பினார். நம் கார்த்திகேயனின் மேல் நம்மை விட அவருக்கு தான் அதிகாரம். மலையரசன் மகளே, உன் வேதனை எனக்கு நன்கு புரிகிறது. நீயும் ஒரு தாய் அல்லவா? தாய் ஒரு கணம் கூட தன் குழந்தை தன்னை விட்டு பிரிவதை விரும்ப மாட்டாள். இருப்பினும்
தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக தாய் மனதை திடப்படுத்திக் கொண்டு இந்த முடிவிற்கு சம்மதிக்க வேண்டும். தன்னுடைய உணர்வுகளையும் பாசத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணா, தாங்கள் என்னை பார்க்க விரும்பினால் நான் உங்களை சந்திக்க ஸ்ரீ சைலத்திற்கு வந்து பார்ப்பேன். நம் தாயும் தந்தையும் தங்களை பார்க்க விரும்பினால் அவர்கள் உங்களை இங்கு அழைப்பார்கள். எனக்கு உங்கள் மனதை பற்றி தெரியும் அண்ணா, அதனால் தாங்கள் வருந்தாதீர்கள். ஓம் நம சிவாய. ஓம் மாத்ரு தேவாய நமக. இப்பொழுது எனக்கு அனுமதி தாருங்கள். இதோ பார் கஜானனா, தந்தைக்கும் தாயிற்கும் நீ சேவை செய்யும் பொழுது நான் இல்லாத குறை தெரியக்கூடாது. நீங்கள் கவலையின்றி இருங்கள் அண்ணா, நான் தங்களோடு இருந்து தங்கள் கடமையை நிறைவேற்ற உதவுகிறேன். வருகிறேன் தாயே, வருகிறேன் தந்தையே. அசுர அரசன் நராந்தக்கிற்கு அசுர வீரர்களே, எப்படி போரில் நீங்கள் உங்கள் வீரத்தை காண்பித்து சொர்க்கத்தை வெற்றி பெற்றோமோ அதைப்போல் பூலோகத்தையும் கைப்பற்ற வேண்டும். என் விருப்பப்படி பூலோகத்தில் அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த வேண்டும். அசுர அரசன் நராந்தக்கிற்கு தேவர்கள், 3 தேவிகள் மற்றும் அனைத்து சுப சக்திகளிடமும் பக்தியை செலுத்தும் பக்தர்களிடம் கூறுங்கள், அவர்கள் இனி எங்களைத்தான் தங்கள் பகவானாக எண்ண வேண்டும். நம் ஆணையை ஏற்பவர்களை நம் அசுர ஜாதியில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்காதவர்களை உடனே அழித்து விடுங்கள். செல்லுங்கள். பூலோகத்தில் அசுர சக்தியை நிலைநாட்டுங்கள். அசுர அரசன் நராந்தக்கிற்கு அசுர அரசன் நராந்தக்கிற்கு எம்பெருமானே காப்பாற்றுங்கள், எம்பெருமானே காப்பாற்றுங்கள். பூலோக அதிபதி அசுர அரசன் நராந்தக்கிற்கு அசுர சேனாதிபதி, ஏன் பூலோக அதிபதி என்கிறீர்கள்? அப்பொழுது தாங்கள் என்னை உங்கள்
பகவானாக ஏற்கவில்லையா? என் கேள்விக்கு நீங்கள் பதில் கூறவில்லை சேனாதிபதி. மன்னியுங்கள் அசுர அரசே, அனைத்து லோகங்களிலும் தாங்கள் வெற்றியை நிலைநிறுத்தி விட்டீர்கள். இருந்தும் என்ன மூடா? இருந்தும் என்ன? மன்னியுங்கள் அசுர அரசே, காசிராஜன் சிவசரன் தங்கள் ஆணையை ஏற்க மறுத்துவிட்டான். என்ன செய்வது? தாங்கள் அந்த துஷ்டனை ஏன் தண்டிக்கவில்லை? அவரை தண்டிக்க முயற்சி செய்தும் எங்களால் முடியவில்லை அசுர அரசே. அனைத்து வீரர்களும் பரகதி அடைந்து விட்டார்கள். நீ மட்டும் உயிரோடு தப்பித்து வந்தாயா? அந்த வீரர்களைப் போல் நீயும் பரகதி அடைந்திருக்க வேண்டியதுதானே? அப்போது நான் மகிழ்ந்திருப்பேனே. சுவாமி, நான் தப்பிப்பதற்காக எப்படி என்றால் நீ அந்த யுத்த களத்தில் எதிர்த்து போரிடாமல் தப்பித்து ஓடி வந்து விட்டாயா? உனக்கு அசுரனாக இருக்கும் தகுதியே இல்லை. இனி நீ என் சேனாதிபதியும் இல்லை. அசுர வீரர்களே, எனது இந்த வாளை காசிராஜன் சிவசரனின் ரத்தத்தை குடிப்பதற்கு தயாராக்குங்கள். செல்லுவோம் காசியை நோக்கி. காசிராஜன் சிவசரன் வருகிறார். காசிராஜன் சிவசரனுக்கு, காசிராஜன் சிவசரனுக்கு, காசிராஜ் சிவசரனுக்கு, காசிராஜ் சிவசரனுக்கு. ராஜகுரு விஸ்வநாத் அவர்களே, ஆணையிடுங்கள் மகாராஜா. மகா மந்திரி என்னிடம் தாங்கள் கூறிய விஷயத்தை கூறினார். மகாராஜா, தங்களது ராசியின்படி சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரே இடத்திற்கு வருகிறார்கள். அதன் காரணமாக மாபெரும் கண்டம் வர காத்திருக்கிறது. இப்பொழுது தங்கள் உயிருக்கே ஆபத்து வரக்கூடும் மகாராஜா. ராஜகுரு விஸ்வநாத் அவர்களே, நான் என்னுடைய சிவனையும் ஸ்ரீ மகா கணேசர் மீதுள்ள பக்தியும் தவிர வேறு எதையும் நம்புவதில்லை. மகாராஜா, இப்பொழுது தங்களது திசையின்படி பார்க்கும் பொழுது தங்களுக்கு தங்களது எதிரியால் ஆபத்து வரும். உயிரை காப்பாற்றிக் கொள்ள என் கடமையை விட்டு செல்ல மாட்டேன் ராஜகுரு விஸ்வநாத் அவர்களே. அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு. மகாராஜா, அசுர சேனைகள் காசி அரண்மனைக்குள் வந்து விட்டார்கள். தாங்கள் கவனமாக இருங்கள். நான் துஷ்டன் நராந்தக்கின் அதிகாரத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டேன். நான் பகவான் சிவனையும் ஸ்ரீ மகா கணேசரையும் நம்புகிறவன். கூறுங்கள் அரஹர மகாதேவா. கூறுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, மகா கணேசருக்கு, மகா கணேசருக்கு, மகா கணேசருக்கு, மகா கணேசருக்கு. அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு. காசி அரசே, பூலோகத்தின் ஏக அதிபதி ராஜா, மகாராஜாவான என் காலில் விழுந்து நீ என்னை உன் பகவானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எண்ணினால் உன் தலையை என் காலின் மீது வைத்து எனக்கு ஜெய ஜெய கூறு. எனக்கு தெரியும் நராந்தக், பகவான் சிவனின் வரத்தை பெற்று நீ மதிமயங்கி விட்டாய். உன்னுடைய அசுரசேனை கூட என்னிடம் ஒருமுறை தோற்று களத்தை விட்டு ஓடிவிட்டது. நானே உன்னை எச்சரிக்கிறேன். உன் உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடு. பாதாள இருண்ட அறைக்குள் சென்று அடங்கிவிடு. வரத்தை தரும்போது சிவன் என்னிடம் அநியாயம் செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறினார். எனக்கும் நேரத்தை வீணாக்குவது பிடிக்காத விஷயம். ஆனாலும் உன்னை போன்ற துஷ்டர்கள் அநியாயம் செய்யத்தான் தூண்டுகிறீர்கள். புரிந்து கொள் நராந்தக், நீ ஒரு சிவபக்தன் என்பதை மறந்து தவறு செய்து உன் வரத்தை சாபமாக மாற்றிக்கொள்ளாதே. மரியாதையாக எனக்கு ஜே ஜே கூறிவிடு. உன்னை எதுவும் செய்யும் எண்ணம் எனக்கில்லை. நான் கூறுவதை ஏற்றுக்கொண்டு என்னை பகவானாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு உன் தலை உன் உடலில் இருக்காது. மரணத்திற்கு பயந்தவன் நான் இல்லை. காசி அரசன் சிவசரன் தான் ஆராதிக்கும் சிவனையும் ஸ்ரீ மகா கணேசரையும் தவிர வேறு யாருக்கும் ஜே ஜே கூற மாட்டான். பகவான் சிவன் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசருக்கு.
காசியில் வாழும் மக்களே, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் என்னை பகவானாக ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை அசுர இனத்தில் சேர்த்துக் கொண்டு உயிரோடு விட்டு விடுவேன். இல்லை என்றால் உங்கள் ராஜாவுக்கு நேர்ந்த இந்த கதிதான். உங்கள் அனைவருடைய தலைகளும் பூமியில் விழுந்து கிடப்பதை காணலாம். அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் அசுர நராந்தக்கிற்கு, மாதா திதி, அசுர அரசன் நராந்தக்கிற்கு, அசுர அரசன் நராந்தக்கிற்கு. கூறுங்கள் அசுரமாதா திதிக்கு. வணங்குகிறேன் அசுரமாதா. பூலோக அதிபதி நரந்தக், நான் தேவாந்தக்கின் சொர்க்க வெற்றிக்கும் பூலோகத்தில் உன் வெற்றிக்கும் வாழ்த்து கூறவே வந்தேன். இவை அனைத்தும் தங்கள் ஆசீர்வாதம் தான் அசுரமாதா. வெற்றி பெற்ற உன்னிடம் நான் ஒன்றை கேட்க ஆசைப்படுகிறேன் பூலோக அதிபதியே. அவசியம் அசுரமாதா. நரந்தக், என் ஆசீர்வாதத்தால் தான் நீ பூலோகத்தின் அதிபதி ஆனாய். உன்னுடைய சகோதரன் தேவாந்தக் சொர்க்கத்தின் சுகோபோகத்தை ஆள்கிறான். இருந்தும் எனக்கு என்ன லாபம்? தங்களுக்கு என்ன வேண்டும் அசுரமாதா? ஆணையிடுங்கள். நான் வாக்கு தருகிறேன். அடுத்த கணமே உங்கள் எண்ணம் நிறைவேறும். நான் விரும்புவதை நீ நிறைவேற்ற எண்ணினால் என்னுடைய சகோதரி துஷ்டை தேவமாதா அதிதியையும் என் பதியாக இருக்கும் ரிஷி கஷ்யபரையும் பிடித்து வந்து என் முன் கொண்டு வந்து நிறுத்து. என் இதயத்தில் அவர்கள் இருவரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆசுரமாதா திதி, இப்பொழுது தாங்கள் என்னிடம் இந்த பூலோகத்தை கேட்டால் கூட அப்படியே தங்களுக்கு தந்து விடுவேன். நரந்தக், உனக்கு தெரியாது, அசுரமாதா திதியின் எண்ணத்தில் பூலோகத்தை கைப்பற்றுவதை விட அதிகமாக இருப்பது அந்த துஷ்டி அதிதியை அவமானப்படுத்துவதுதான். தங்கள் எண்ணம் விரைவில் நிறைவேறும் அசுரமாதா. கூறுங்கள் அசுரமாதா திதிக்கு, அசுரமாதா திதிக்கு, அசுரமாதா திதிக்கு. अर्थ समर्थ ये इनसे जीवन, यही है करता यही है कारण। अर्थ समर्थ ये इनसे जीवन, यही है करता यही है कारण। सारे जगत के भाग्य विधाता, दुख हरता ये है सुखदाता। श्री गणेश